கார்த்தி தீப சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகிட்ட வந்து சாமுண்டீஸ்வரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே அவமானப்பட்டு போய் அவங்க வீட்டில் போய் உட்காந்துவும் அப்போ வந்து இதை பார்த்து சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, நானும் போனால் போதுன்னு பார்த்தாக்கி ஓவராக தான் உன் மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருந்தில்ல, இப்போ பார்த்தியா அவமானப்பட்டு போய் கூனி குறுகி போய் வீட்டில் வந்து உட்காந்துட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரியை பார்த்து சந்திரகலா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் அக்கா உனக்கு போய் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்களக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க நடிச்சிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னங்க இப்போ நம்ம கொடுத்த இதில் அக்கா வந்து ரொம்பவே அவமானப்பட்டு போய் உட்கார்ந்துருக்கிறா, அதை பார்க்கும்போது எவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் இதை கேட்டுட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்கிறாங்க. ஆமாம் சந்திரா, நீ கடைசியாக போட்டு திட்டம் தான் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சுது. அவளை எதாலுமே வந்து நம்மளால் வந்து தோக்கடிக்க முடியாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்த பண்ணி அவளை அப்படியே நம்ம வந்து அடைக்கிட்டோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க, அதுக்காக நம்ம அசந்து போய் இருந்துடக்கூடாது, கண்டிப்பாக அந்த கார்த்தி சும்மா இருக்க மாட்டா அப்படிங்கவும் ஆமாம் சந்திரா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிற, அதாவது அக்காவோட இடுப்பை கிள்ளுனாமல அவனை இங்கே இருக்க வேண்டான்னு சொல்லிடுங்க, அவனை வேறு எங்கேயாவது போக சொல்லிடுங்க அப்படிங்கவும் ஆமாம் நானும் சொல்லிட்டேன் அவங்க இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கார்த்திக் இந்த விஷயம் தெரிஞ்சனால அவங்க வந்து அந்த ஆளை தேடி அவங்க வந்து போகிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அவர் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக இருக்கவும் கரெக்டாக கார்த்தி வந்து பிடிச்சிருந்தாங்க. பிடிச்சதுமே கார்த்தி வந்து அவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு, உன்னை யார் இந்த மாதிரிக்கு பண்ண வச்சாங்க அப்படின்னு உண்மையை சொல்லு அப்படிங்கவோ இல்லையே நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் சாதிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ கார்த்தி தன்னுடைய ஸ்டைலில் விசாரிக்கவும் அவர் ஒரு கட்டத்தில் உண்மையை சொல்லியிருந்தாரு. இதையெல்லாம் பண்ண சொன்னது வந்து சிவனாண்டி தான், நானும் பணத்துக்காக இந்த மாதிரிக்கு நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கவும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிக்கு நீ செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவர் கையங்கலமாக பிடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரிக்கே நீயும் வந்து அதாவது எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படி மட்டும் நீ பண்ணலைன்னா ஒன்று போலீஸில் போய் நான் பிடிச்சி கொடுத்துரும் அப்படிங்கும்போது ஐயோ அப்படிலாம் நீங்கள் பண்ணிடாதீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டு நடக்கிறேன் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா அதே மாதிரிக்கு சிவனாண்டிக்கிட்ட போய் நீ நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா மயில் வாகனத்தை தான் காட்டுறாங்க. மயில் வாகனம் கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா சகலா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது, அவனை கையங்கொள்ளாமல் பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மயில் வாகனம் சொல்கிறாங்க. அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அதாவது அத்தைக்கு ஒரு கெட்ட பெயரை வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு இது எல்லாம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க, இது எல்லாம் சின்ன மாமியாரோட யோசனையாக தான் இருக்கும், இவ்வளோ அல்பமான யோசனையெல்லாம் இவங்க தான் போட்டு கொடுப்பாங்க அப்படிங்கவும் உடனே வந்து கார்த்தியும் சொல்கிறாங்க. ஆமாம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே மயில் வாகனமும் நல்லா பண்ணின சகல் அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்கிற இடத்துக்கு நீங்களும் போயிருங்க, அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்துருங்க அப்படிங்கும் போது மயில் வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிவனாண்டி கிட்ட அந்த ஆளை அனுப்பி விடுறாங்க. அப்போது சார் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே வந்து நான் அதாவது சாமுண்டீஸ்வரி மடத்தை இந்த மாதிரிக்கு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து அதாவது சிவனாண்டி சொன்னதெல்லாம் அவங்க வாக்கு மூலமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவனாண்டியும் முத்துவேலும் கேட்குறாங்க, ஒன்றா நான் அந்த ஊரை விட்டே போக சொன்னோம்லாம், நீ எதுக்காக நான் செஞ்சது எல்லாத்தையும் நீ இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லையா நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து நான் செஞ்சிட்டோம்ல, அதனால தான் நான் ஊரை விட்டு நான் கிளம்புறேன், நாங்கள் இருந்துட்டு இருந்தோம்னா ரொம்பவே தப்பாயிரும், சாமுண்டீஸ்வரி மடம் ரொம்பவே நல்லவங்க, அவங்கள போய் நான் இந்த மாதிரிக்கு பண்ணினது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் என்ன இருந்தாலும் அப்படி செஞ்சுருக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் என்னடா திடீர்னு வந்து அவளுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு முத்துவேல் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது எல்லாத்தையும் வந்து மயில்வாகனம் வந்து இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்கயா நாங்கள் இருந்து கிளம்புற அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே பாரு இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது, முக்கியமாக அந்த கார்த்திக் கண்ணை நீ பற்றவே கூடாது அப்படின்னு முத்துவேல் சொல்லவும் ஐயோ நான் அதெல்லாம் கண்ணை படமாட்டேன் அங்கேருந்து கிளம்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் வந்து மயில்வாகனம் வந்து வீடியோ எடுத்துருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவன் ஊரை விட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சந்திரா ஊரை விட்டு போயிட்டான், போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு போனான் அப்படிங்கவும் என்னது உங்களை பார்த்து இந்த மாதிரிலாம் பேசிட்டு போனான்னா அவன் எதுக்காக உங்களை பார்க்கறதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லவும் அதுதான் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சந்திரகலாவுக்கு லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி ரொம்பவே சோகத்தோடு இருக்கவும் இப்போ ரேவதி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா எது நினச்சல கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் நீங்கள் இதுக்காக நீங்கள் சோர்ந்து பெறலாமா அப்படிங்கும்போது இல்லை இது என்னுடைய மான மரியாதை
சம்மந்தப்பட்டது, எனக்கு எவ்வளோ அசிங்கமாயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. இதனால ஜனங்க மத்தியில் எனக்கு ஒரு கெட்ட பேர் ஆகி போச்சுது, அவன் பண்ணினதை என்னால் சொல்லவும் முடியல, அதனால வந்து எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே கார்த்தியும் மயில் வாகனமும் வராங்க. அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லவும், எங்க மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. என்ன நம்ம ஓட்டு கேட்கறதுக்காக தான் அப்படிங்கும் போது, இல்லை மாப்பிள்ள எனக்கு மனசே சரியில்லை, நான் வரல அப்படிங்கும்போது, அத்தை நீங்கள் ஒன்றும் சோர்ந்து போக வேண்டாம், வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவங்க கூப்பிடவும், உடனே சரி மாப்பிள்ள கொஞ்சம் இருங்க நான் வார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து சொல்கிறாங்க, அக்கா நீ ஒன்றும் போக வேண்டாம், நான் தான் ஏற்கனவே உன்ட்டு ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த போட்டியிலலாம் நிற்காத, இதனால வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெரிய தப்புலாம் நடக்க போகுதுன்னு நான் சொல்லிட்டு தானே இருந்தேன், ஆனால் உன் மாப்பிள்ளை பேச்சை கேட்டு தானே இந்த மாதிரிலாம் நீ பண்ணன, நீ போகாது அப்படிங்கும்போது, அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இல்லை என்ன இருந்தாலும் சரி தான், மாப்பிள்ளை கூப்பிடுதாரு, அதனால நான் கண்டிப்பாக நான் போக தான் செய்வேன் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்து இதை கேட்டுட்டு கார்த்தி வந்து சந்திரகலாட்ட வந்து சொல்கிறாங்க, என்ன உங்கள் திட்டம்லாம் வந்து சரியாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா என்ன, அதுக்கெல்லாம் சரியான ஒரு பதிலடி கொடுக்க தான் நான் போகிறேன் அப்படிங்கும் போது, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கார்த்தி சிரிக்க ஆரம்பிச்சதுமே வந்து சந்திரகலாவுக்கு சந்தேகம் வருது, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து சாமுண்டீஸ்வரி வரவும், மாப்பிள்ளை கிளம்பலாமா அப்படிங்கும்போது, வாங்கத்த கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ மயில் வாகனமும் கார்த்தியும் சந்திரகலா பார்த்து அவங்க நக்கலாக சிரிச்சுட்டு போகவும், சந்திரகலாவுக்கு ஏதோ சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது, இவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிடவும், அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க ஓட்டு கேட்கறதுக்காக அவங்க பிரச்சாரம் பண்ணதுக்காக போகும்போது எல்லாருமே வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து அடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கவும், அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அது செய்ய சொன்னது யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ காட்டுறாங்க. அப்போ சிவனாண்டி வந்து அவர்கிட்ட பேசுகிறது எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்குது. இதை பார்த்ததுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இந்த அளவுக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க.